பிளாக் ஷேடோ. நீங்கள் பார்க்குற ஃப்ரீ ஃபயர் தான். ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கேன். இனிமேட்டு நிறையா வீடியோஸ் வரும். சேம் டைம் டிஃப்ரெண்ட் வீடியோஸ் வரும். உதாரணத்துக்கு அமாங் அஸ், ரோப்ளாக்ஸ், மைன்கிராஃப்ட். அது மட்டும் இல்லை, மைன்கிராஃப்டில் வந்து இனிமேட்டு நம்ம சர்வரை பற்றி வருமானு டவுட்டு தான். அது அப்புறமா கிளியர் பண்ணிட்டு சொல்கிறேன். ஓகே, இனிமேட்டு நிறையா வீடியோஸ் வரும். நீங்கள் அது செஞ்சு பேசுகிறீங்க. ஓகே, எப்படியோ ஃபெயிலாக மாஸ்டர் அடிச்சோம். என்னடா கல்யாணம் அடிச்சு வந்துட்டு ஓடி போடா. ஓகே, நீங்கள் நிறையா பிளேட்ஸ் இருக்காங்க. ஒருத்தர் ஒரு எவங்கன்னு அது இதுன்னு வச்சுட்டு வந்துருக்காங்க. என்ன போட்டு பார்க்கலாம். இந்த மேப்பை ஃபஸ்ட்டு டெலிட் பண்ணிடலாம். பெர்முடா மேப்பை தவிர மற்ற எல்லா மேப்பையும் டெலிட் பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா மற்ற எந்த மேப்பும் எனக்கு உருப்படியாக வர மாட்டேங்குது. பெர்முடா தான் ஓரளவுக்காக சர்வை பண்ணுறேன். சரி, என்ன பண்ணுறது, கேம்குள்ளே வந்துட்டோம். விளையாண்டுடாங்க. நெக்ஸ்ட்டு டெவலாக எல்லா மேப்பையும் டெலிட் பண்ணிடுவோம். இந்த மாதிரி குடிசை வீடுக்குள்ளே போகலாம். ஏன்னா இந்த இடத்துல எவனும் லேண்ட் ஆகாம எனக்கு தெரியல. அதனால் எவனும் லேண்ட் ஆகிற இடத்துல போனால் தான். அது மட்டும் இல்லை, பக்கத்தில் வெண்டிங் மிஷின் இருக்குது. ஒரு மேக் ஸ்டார்டிங்கில் நல்ல கன் கிடச்சிருக்கு. ஓகே, M10 கிடச்சிருக்கு. நாட் பேட், பட் நாட் மை ஃபேவரட் கன். ஓகே, M10 பதிலாக நம்ம XM எடுத்துக்கிட்டோம். ஓகே தெரிஞ்ச XM பதிலாக M10 எடுத்துப்போம். M10 சொல்லிட்டு வெயிட்லிங்க. M4A1. நம்ம M4A1 லெவல் 1 கிடச்சிருக்கு. இதை நம்ம அப்கிரேட் பண்ணோட அப்கிரேட் சிப் வரும். நான் தேவையில்லாமல் M10 சொல்லிட்டு நான் ஒரு ஷார்ட்கன் பைத்தியம் கைஸ். அதான் கைஸ், ஷார்ட்கன்னா சொல்லிட்டு இருப்பேன். அப்புறத்துக்கு மேக்ஸ் 7 டபுள் வேலரு இதுமாதிரி M10 இதை மாதிரி சொல்லிட்டுருக்கேன். ஓகே, இதெல்லாம் எடுத்துப்போம். பேக் ஒரு 2 இருக்குது. நமக்கு எடுத்துப்போம். நம்மளுக்கு இப்போதைக்கு ஆமோ தேவையில்லை. ஏன்னா நம்மக்கிட்ட ஏற்கனவே நிறைய ஆமோஸ் இருக்குது. ஷார்ட்கனுக்கு இன்னும் கொஞ்சம் ஆமோ இருந்தால் நல்லாயிருக்கும். நம்மளுக்கு SMG ஆமோ தேவையில்லை இப்போ. ஓகே, வாங்க. ரெண்டு கிடச்சிருச்சு. வாங்க காசு பொறுக்குவோம். காசு பொறுக்கி நல்லா காசு பொறுக்கா. இங்கே பக்கத்துலேயே வெண்டிங் மிஷின் இருக்கிறனால நம்மளுக்கு நல்லதாக போச்சு. ஏன்னா நம்ம வெண்டிங் மிஷினில் வந்து நம்ம ஈஸியாக அப்கிரேட் பண்ணிக்கலாம். அதாவது சிப்பு வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு சிப்பு இங்கே ஏற்கனவே காசு இருந்துச்சே. இந்த வெட்டி பையன் மாட்டினாங்க கருமாக. ஃபோரெக்ஸ் ஸ்கோப்பில் வந்து நினச்சதுன்னு தெரியல. எஸ்கே போயிட்டாங்க. வீட்டுக்குள்ளே போயிட்டானே. நீ வீட்டுக்குள்ளே போனா என்னால் உன்னை அடிக்க முடியாதுன்னு நினச்சியா? செத்தடி. என்ன 2 பேர் நிற்கிறாங்க. டக்குனு போடு. மிஸ்ஸு நேற்றுக்கு கதையை முடிச்சு விட்ருப்பாங்க. போங்க, ஜஸ்ட் மிஸ்ஸில் தப்பிச்சது. எந்த பக்கம் இருக்கேன்னு கூட பார்க்க மாட்டேங்கிறீங்களேடா. யாரா நீ? எங்கே இருந்துடா வந்திருக்க? பார்க்கவே இல்லை கைஸ். நம்ம இருக்கோன்ட்டு சூப்பர் மெடிக்கெட்லாம் வச்சுருந்தோம். EMP போடு அப்டேட்ஸுக்கு அப்டேட் பண்ணுவாங்க. EMP நம்ம ஃபேவரட் தான். யாரா நீ? நைஸாக முடிச்சிட்டான் போங்க. சரி, நெக்ஸ்ட் மேட்ச்சில் விளாடுவோம். கஷ்டப்பட்டு என்னடா திரும்ப பையனை சாக்கி விட்டுட்டீங்க. என்னை பார்த்து என்ன கோமாளி மாதிரியாடா தெரியுது. ஓகே கைஸ், பெர்முடாவை பொறுத்து இருக்கோம். எப்படியாவது அதில் இருக்க MP5 ஸ்கின்னை மட்டும் எடுத்துட்டா போதும் கைஸ். MP5யும் பேரஃபிலும் அதான் கன்ஃபார்ம் 1 நாள் ஆகும். அது October 9 வரைக்கும் தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எப்படின்னா நிறையா நாள் இருக்குது. பட் நம்ம சீக்கிரமாக எடுப்போம். எனக்கு தெரிஞ்சு ஒரு கந்தை எடுக்க முடியும். எல்லா நாளும் முக்கி பார்த்தாலும் ஒரு கந்தை கைஸ். அது மேலே இருக்கிறதெல்லாம் கஷ்டம். ஓகே, நாம் இப்போ இறங்க போகிறது என்னன்னு கிடையாது. நம்ம பிடிச்ச வயசுன்னு போகலாம்.
பார்த்து விளையாட போகிறீங்க. யார் நீங்கள் பண்ண போகிறீங்க? எப்பா யோ 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 ஐயோ அடுத்த சீசனில் ஆமாம் அடுத்த சீசனில் எலைட் மாஸ்டர் போய் காமிக்கிறேங்க. சரி வாங்க நம்ம மார்க் பண்ணி கேடா வைங்க. ஓ அது அங்கே மார்க் பண்ணி யாரா நான் தைக்கிறேன். எங்கேயோ மார்க் பண்ணி வச்சுருக்கேன். கிளாக் டவரு இங்கே இருக்குது. நான் அதுக்கு எங்கேயோ மார்க் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்க. என்னத்த சொல்ல என்னை பற்றி நானே என்னை பற்றி புகழவும் முடியாது. கொஞ்சம் பெருமையாக தான் இருக்குது. எப்படியா கிளாக் டவரில் கும்பலாக இறங்குவாங்க. அதை நாமளும் நைஸாக இறங்கி ரூட் அடிக்கலான்னு பார்த்தா என்னடா ஓரமாக இறக்கி விட்டுட்டீங்க. இந்த வீட்டில் எத்தனை பேர் இறங்குவாங்களே. கதையை முடிச்சுடுவாங்களோ. முடிச்சுடுவாங்க போங்க. இறங்கி ஒரு 10 செகண்டில் கன் எடுத்து எப்படியா போட்டுத்தால அதுக்கு ஒரு அச்சீவ்மெண்ட் கிடைக்கும். நான் என்ன பண்ணுறது அந்த அச்சீவ்மெண்ட் இந்த கன் எடுக்கிறதுக்கு நான் என்கிட்ட போய் செத்துடலாம்டா. ஏன்னா எனக்கு பிடிக்கவே பிடிக்காத கண்ணில் ஃபஸ்ட்டு ப்ளேஸில் தலைவர் தான் இருப்பார். அந்த மாதிரி சம்பவம் செஞ்சுருக்காரு. இந்த மாதிரி சம்பவம் இல்லை என்ன சம்பவமே செஞ்சு விட்டுட்டார். எங்கேடா ஓடுறேன் எவ்வளோதான் போட்டாலும் என்கிட்ட வேலைக்கா தம்பி. அழுத்திப்புடி. ஏய் என்னடா ஓடுற. ஏய் வேண்டாங்குழி. ஏய் நீ என்ன பண்ணாலும் நான் கேக் அட்ரஸ் வந்துச்சேன்டா. என்னால் பீட்டே பண்ண முடியாதுடா. கேக் கேட்டேன்னா சும்மாவா போட்டு வெளுத்து வாங்குவால. ஏய் எங்கே ஏய் ஓடி நிறைய முடிச்சோம் கைஸ். ஓகே நைஸ் கிடச்சிருக்கு. கொஞ்சம் ஆமோஸ் கிடச்சிருக்கு. MP40 வச்சுருக்காங்க கைஸ். MP40 வெயிட் பண்ணுங்க. அப்போ நம்மளுக்கு இதோட ஆமோ தேவையில்லை கைஸ். வேண்டாங்க இல்லை கைஸ். எவனோ அடிச்சு மைண்ட் அதான் டக்குன்னு போட்டேன். என்ன புல்லட்டை காணும். ஏய் யோ கொஞ்சம் கூட ஆமோவே இல்லை கைஸ். 4x ஸ்கோப் இருக்கு வச்சுப்போம். பேரஃபில் ஆமோ மட்டும் வச்சுட்டு என்ன பண்ணியிருக்கான்னு தெரில. சரி விடுங்க. எப்படியாவது MP40 ஆமோ கிடைக்குன்னு பார்த்தா SMG ஆமோ எங்கடா இருக்கு. ஐயோ என்னை தேட விடாங்கயா. மேட்ச் போடா. போன மேட்ச் ஒன்று யூஸ் பண்ணி இந்த மேட்ச் யூஸ் பண்ணி நினைக்காது. ஐயோ SMG ஆமோ தாங்க. ஐயோ யாரையா நீங்கள் எப்பாடா ஃபைனலி SMG ஆமோ கைஸ். டைம் டு ரீலோட். ஓகே இவனா பக்கத்தில் வாடா. மாட்டிக்கிட்டாரே ஒருத்தர். உன்னை காப்பாற்ற போனது யாரு. யாரு. MP40 காண்டோடுதே தேவையில்லாம அடி வாங்கி போய் செத்துட்டேனே. பாபா என்ன பண்ணுறேன்னு புரியல. தலையை பிச்சுக்கலான்னு சொல்லிட்டு சரி வாங்க கேட்ட காம்பினேஷன் பண்ணுவோம். இதுக்கு மேலே என்ன எல்லாம் முடியாதா. ஐயோ உன்னை எனக்கு பிடிக்கும். ஆனால் நீ என்ன சொல்கிறது. நீ பண்ண வேலையை மட்டும் நான் மறக்க முடியலையா. சரி மற்ற கேட்டர்ஸ் மட்டும் எனக்கு தெரிஞ்சு என்ன கேட்டு வைக்கிறது. அவைக்க நல்லாக்கு வேணாம். டிமிட்ரி வேணாம். க்ளூ வச்சு நான் ஒன்றும் நோட்டம் போடுறதில்லை. ஓகே CR7 வேணாம். எவன் அடிக்கிறது ஒன்றுமே புரியலையே. சரி இதே வச்சுப்போம். நெக்ஸ்ட்டு பேசிவ் ஸ்கில்ஸு டக்குன்னு மாட்டுவோம். ஓகே இது போட்டுங்க. வேணாம் Zone 5 அந்த மாதிரி நிலம இருந்துச்சுன்னா
மேக்ஸிமம் தான் கரெக்டாகும். ஓகே கைஸ், ஃபுல்லாக ப்ரெஸ் ஆரம்பிச்சிருக்கோம். இதுவும் சொடப்பாமல் நல்லா போச்சுண்ணா. ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இந்த மேட்ச்சில் ஜெயிச்சுட்டு டைமண்ட் 1 போயிட்டே இருக்கேன். அதை விட்டுட்டு இந்த மேட்ச்சை நான் பூயா வாங்காமல் விட்டீங்க. ஃப்ரீ ஃபயர் ஒரே அடி கேம் அப்படின்னு டெலிட் பண்ணிடுறேன். பார்த்துக்கோடா சொல்லிட்டேனே, நெக்ஸ்ட் மேட்ச்சில் எப்படியோ ஜெயிச்சிடாத ஆகணும். ஓகே, ஏற்கனவே வீடியோ 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. எப்படியோ இந்த வீடியோவே 20 மினிட்ஸ் ஆயிடும். என்ன பண்ணுறது? யாரா நீ என்ன பயப்பட நினைச்சியா? பயப்பில்லை ராஜா. எவ்வளோ பெரிய புடவை வந்தாலும் நான் பயப்பட மாட்டேன்டா. நான் டெய்லியுமே அடி கூட வாங்கிடுவேன்டா, ஆனால் பயப்பட மாட்டேன்டா. சரி வாங்க மில்லில் இருந்துங்க. மில்லு யார் மில்லில் இறங்குறோம், தட்டி தூக்குறோம், தலையை உடைக்கிறோம், கட்டி விட்டு ஆட்டுறோம், உள்ள கட்டி விட்டு சொல்கிறோம். 10 நாளைக்கு பட்னியாக போட்டு தெரியாமல் இங்கே இறங்கிட்டேன்டா. எனக்கு இதை மட்டும் இறக்கி விட்ருவேடா. ஓகே, போன மேட்ச்சில் நான் எடுத்தேன். இறங்கினோடனே நல்ல போடு மாட்டினீடா. அதுக்கு 1 டாப் உருட்டிடா. அட்லீஸ்ட் எவனா ஒருத்தவனுக்காவது 1 டாப் போடணும். என் மனசு துடிக்குது. என் மனசு துடிக்குது. லேண்ட் கண்ணி வெடி. எவனா வாடா. எவனா இப்போ வாடா. முடிஞ்சா 1v1 ஆயிடா. இப்போ நான் எப்போ 1 டாப் கண்ணு கையில் வச்சிருக்கேன்னா அப்போ தான் வர மாட்டேங்க. அடிச்சு பிடிச்சா கொள்ள பார்ப்பேங்க. நீ யாரா? ஸ்லீப்பர் செல்லு ஒழுங்கா கீழே வாடா. நீ கீழே வருவல அப்போ சம்பவம் உறுதிடா. கீழே வாடா. ஸ்லீப்பர் செல்லு வாங்க, அந்த சைடு போய் 1 டாப் அடிச்சிடும். இந்த மாதிரி ஸ்லீப்பர் செல் இருக்கிறதா தான் நம்மளோட ஃப்ரீ ஃபயர் ரொம்ப பைத்தியா. ஸ்லீப்பர் செல் வேலை பண்ணலாம். நீ எவன் இந்த காலத்தில் சொன்னால் கேட்குறீங்க? அவன் நம்ம கூட ஃப்ரெண்டாக பார்த்தான்னு நினைக்கிறேன் கைஸ். ஆமாங்க, நம்ம கூட ஃப்ரெண்டாக பார்த்தா. சரி வாங்க, ஃபஸ்ட் நம்ம போய் நம்ம லூட் அடிக்கணும். அவன் கூட ஃப்ரெண்டாகிறதெல்லாம் அப்புறம் தான் செகண்டரி. ஃபஸ்ட்டு என் லூட் அடிக்கணும். அதான் ஃபஸ்ட்டு இல்லை தைரியம் இருந்தால் ஏன் லூட்டே அடிப்பேன். கேரளா போயிட்டான். நீ எல்லாம் மனுஷனாடா. போயிடா, இந்த மேட்ச்சை நான் சுற்றே போயிடுவேன் கை. இந்த மாதிரி ஸ்லீப்பர் செல்ஸ் வாயில் ஏதாவது வந்துட போட்டு எனக்கு இந்த மாதிரி ஃப்ரீ ஃபயர் கடுப்பாது கை. எப்படியோ பிக் டேடாடி ஒரே ஒரு இது இருக்குது, ஓப்பன் பண்ணுவோம். ஏற்கனவே யார் இருக்கா? எல்லாத்துலேயும் ஒன்று கொடுத்து சாப்பிட்டு. சரி நம்ம 100 சேர்ந்துருக்கு. இந்த 100 வச்சு நான் எதுவும் வாங்க போகிறதில்ல. வேறு எதுவும் இதில் போட்டு பார்ப்போம். ஏதாவது தான். சரி கங்க்ராச்சுலேஷன்ஸா. என்ன ஐயா இந்த பேண்ட்டு. ஓகே, இவ்வளோ நேரம் பாய் கேட் வச்சு விளாண்டு இருந்தோம். கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. அதனால் நம்ம சோனியா அக்கா வச்சு விளாட்லாமா? ஓகே வாங்க. சோனியா அக்கா வந்தாலே எல்லாரையும் கதற விடுறாங்க. ஓகே, சோனியா அக்கா ஸ்டார்ட் பண்ணிடலாமா? வெயிட் பண்ணுங்க, பேண்ட் மட்டும் மாட்டிக்கிறேன். ஏன்னா நம்ம ப்ளூ பேண்ட் கிடைக்கல. ஓடு எப்படி பேண்ட்டு இந்த கேரக்டருக்கு இந்த ட்ரெஸ்ஸுக்கு பக்கா மேட்ச். ஷூஸ் அது உறுதியா இல்லை. இந்த ஷூஸ் போட்டு போயிடும். நல்லா தானே இருக்கு. ஓகே, மேட்ச்குள்ள போகலாமா? எவனாவது 1v1 முடிஞ்சா இப்போ அக்கா வச்சிருக்கேன்டா. ஓகே, இந்த மேட்ச்ல போய் அடிக்க பார்க்குறோம். அப்படி இப்படி அடி விளங்கிடும்.
என்னோட ஐடியா என்னன்னா ஃபஸ்ட்டே நம்ம இங்கே எங்கள் இந்த இடத்துல இருக்க ஆர்சனலை ஓப்பன் பண்ணிடலாம். எனக்கு தெரிஞ்ச அது நல்ல ஐடியா இல்லை. அதை ஓப்பன் பண்ணிட்டோன்னா நம்ம ஈஸியாக ஸ்டார்டிங்கே நிறையா கீஸ் எடுத்துடலாம். அதுக்கப்புறம் நிறையா கீஸ் எடுத்து ஒரு டாப் 10 வரைக்கும் போனாலே போதும். நம்ம கன்ஃபார்ம் பாயிண்ட் செய்யணும். நல்லா ஃபஸ்ட்டு நம்ம வந்து அவங்களுக்கு ஆஸ்தனல் ஓகே வாங்கிக்கலாங்க. எப்படி இருக்கு நியூ லுக்கு? ஆனால் இது வெறும் சும்மா வச்சுருக்கேன். திரும்ப பாய் கேட்டோம்னா திருவனால ஒரு கவலைப்படாதீங்க. இன்னொரு பேட்சில் சும்மா டெஸ்ட் பீஸ் பண்ண பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, இந்த ட்ரெஸ் எத்தனை பிளேயர்ஸ்க்கு ஞாபகம் இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா இது அப்போ விட்ட பூயா பாஸில் ஃப்ரீயாக கொடுத்துட்றான். அப்போவே ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. இல்லை பாய் ட்ரெஸ் வேறு கொடுத்தாங்க. என்ன பண்ணுறது, அது பாய் ட்ரெஸ் எடுக்கிறா நான் மறந்துட்டேன். மற்றபடி ஒன்றும் இல்லை. இது கொண்டுருக்கேனே மறந்து போயிட்டு இதை போய் அடிச்சுக்கிறா. ஐயோ எவன்டா இது? ஐயோ கதையை முடிச்சானே. நானே ஒரு லூட் இல்லை, ஏன் லூட் அடிச்சுட்டேன். நானே ஒரு லூட்டு எடுக்கலை. எல்லாம் புக்கு நாடாதீங்க. வாங்க நான் திரும்ப மில்லுக்கு போய் அசிங்கப்பட விரும்பல. பீக்குக்கே போவோம். பீக்கு ஏற புக்கு அங்கே ஒரு கார் இருக்குது. அந்த காரை எடுத்துகிட்டு ஹாஸ்பிட்டல் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் நம்மளுக்கு கன்ஃப் தேவை. ஏன்னா எனிமி ஒரே அடிதான் கதை முடிஞ்சிடும். ரொம்ப போன மேட்ச் மாதிரியே உட்பேக்கர் கிடச்சிருக்கு. இந்த பக்கம் இல்லை. உட்பேக்கில் நான் கொஞ்சம் தூரமாக இந்த ஒன் டாப் பண்ணிட்டு 2x ஸ்கோப் இப்போதைக்கு தேவையில்லை. ஏன்னா உட்பேக்கரே ஏற்கனவே 4x ஸ்கோப் தான். வேறு ஏதாவது கெட்டு கிடச்சா MP40 சைலன்சர் போடு. ஆனால் உட்பேக்கரா சைலன்சர் MP40 பட் ஐ டோன்ட் கேர் ப்ரோ, ஐ டோன்ட் கேர். அப்படியே சிப் இருக்கு. எதுக்கு எடுத்துப்போம்? M10 இருக்கு. M10 அப்கிரேட் பண்ணலாம். லெவல் 2 கொண்டு போகலாம். பட் ஐ டோன்ட் வாண்ட் டு பிரிங் M10 டு லெவல். ஓகே பக்கத்துலேயே பீக் இருக்கு. பீக்கு என்ன வராரு, பீக்கை விட போகிறாரு. பீக்குக்கு வந்துட்டோம். உங்களுக்கு தெரியும். ஐயோ ஏறா நீ இங்கேருந்து வந்துருக்க. சோனியாக்கா பவர் இன்னும் ரீச் ஆகலை. பட் அது ரீச் ஆகாட்டி நான் நினச்சிருப்பா யாரா இவன் நல்லா முடிச்சான் போனால் ரிப்பீட்டுன்ற மாதிரி. நம்மக்கிட்ட புல்லட் இல்லைவா? புல்லட்லாம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். ஓகே ரீலோட் பண்ணிப்போம். அது வந்தால் அடிச்சிடலான்னு பார்க்குறேன். நான் ஒருத்தவரை ஆக மாட்டான். நினச்சிருப்பான் ஒரு பொண்ணு கேட்டு வச்சுக்கிட்ட போய் அவுட் ஆகிட்டோமே அப்படின்னு சொல்லி மனசில் நினச்சிருப்பான். யாரா பக்கத்தில் இருக்காங்க? ஏய் யாரா நீங்கள்? ஸ்லீப்பர் செல்ஸு மேலே உட்காந்துட்டு நடிப்பீங்க. ஜஸ்ட் மிஸ்ஸு. ஏய் எனக்கு உனக்கு சம்மந்தமே இல்லை. நான் சொல்கிறது கேளு. அண்ணன் பார்த்து பண்ணி விட்றேன். டோக்கனாக போகிறேன் சொன்னேன் கேட்கல. தலைவரை முடிச்சுட்டோம். இந்த ரேனன் பார்த்து தான் சோனியா பவர் அன்லாக் ஆக மாட்டா. சோனியாவை மட்டும் ஃபஸ்ட் நான் என்னடா பண்ண போகிறேன். ஏற்கனவே லெவல் 3 பேக் வச்சுருக்கேன். அதுவே ஃபுல்லாக்கிட்டீங்களேடா. ஏன் மனுஷனாடா நீங்கள்? அப்புறம் போயிட்டா. இதுக்கு மேலே புல்லட் வச்சு நான் என்னடா பண்ண போகிறேன்? இதுக்கு மேலே புல்லட்டும் தேவையில்ல, ஒன்றும் தேவையில்ல. டேய் ஸ்லீப்பர் செட்ஸ் எவனாவது இருக்கீங்களாடா? நான் இங்கே தான்டா இருக்கேன். இங்கே தான்டா இருக்கேன். முடிஞ்சா வாடா. வாங்கிடா. யோ 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 யோ
முடிஞ்சா வாங்கிடா வாங்கிடா. முடிஞ்சா கூட 1v1 வாடா. எல்லாம் சொன்ன எவனும் கேட்க மாட்டாங்க. 10 வைக்க வேண்டியதான். 10 வைக்கலாமா? ஆமா அங்க பாருங்க. வருதா? வருது, நல்லா வருது. வெடிடா வெடி வெடிடா. வெடிக்க மாட்டேங்குது. வெடிச்சதே பார்க்கல கை. முடிஞ்சா வாடா. ஸ்லீப்பர் செல்லு. ஸ்லீப்பர் செல்லு. யோ யாரா நீ? ஸ்லீப்பர் செல்லு. முடிஞ்சா வாடா. முடிஞ்சா வா. இல்ல முடிஞ்சா வான்னு தான் சொல்லிட்டேன். வா வா வா. முடிஞ்சா 1v1 வாடா. எல்லோ தைரியம் தான் நீ என்ன அடிக்கிறேன். என்ன மனுஷனாடா? வாங்க ஒரு மெடிக்கேட் போட்டு போயிருக்கோம். இவ்வளோ தைரியம் இருந்தால் நம்மள அடிச்சிருப்பாங்க. என்ன ஆளைய காணும். ஓகே இவன் வர மாதிரி தெரியல. நான் அப்படியே ஸ்ட்ரைட்டாக போய் அடி வாங்குற மாதிரி போனேன். டேய் முடிச்சா வாடா. டேய் வாடா. முக்கு. டேய் என்ன? டேய் எப்படியோ சோன் வரும்ல மாவனே, நீ வந்துடான் ஆகணும். சோனுக்காகடா. ஓகே 2 சூப்பர் மெடிக்கெட்டு, 7 ஹீலரு, 3 மெடிக்கெட் இருக்குது நம்மக்கிட்ட. 2 சூப்பர் மெடிக்கெட் இருக்குல்ல. முடிஞ்சா வாடா. வாடா 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 வாடா. என்ன எவ்வளவு கைஸ் அவன்? டக்குன்னு 360 கிளால் போடணும். 1.8 போடு. நம்ம கிட்ட ஒரு சூப்பர் மெடிக்கெட் இருக்குன்னே அவனுக்கு தெரியாதுங்க. அடிச்சுட்டானே. ஜஸ்ட் மிஸ் கைஸ். 22 நிமிஷம் போயிடுச்சு இந்த வீடியோவை. ஓகே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பாய் காய்ஸ். நான் எப்படியாவது அடுத்த வீடியோவில் டைமண்ட் 2 போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன் அடுத்த வீடியோனா.